நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆயின் என்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. என் திருமறைக்காடு ஈசனே உன்னை வணங்கு என் உரையை துவங்குகின்றேன். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தளராத வயதிலும் தள்ளாத மனம் கொண்ட தினம் தினம் கடற்கரை சாலையிலே அங்கு நட்டிருக்கின்ற மரத்திற்கெல்லாம் பல்வேறு மராமத்து பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது பாசமிகு ஐயா ஜெகதீசன் அவர்களுக்கும், வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி என்பது சில ஆளுமைகளின் கோட்டை என்பார்கள். அந்த கோட்டையிலே ஓட்டை போட வந்த அன்பு தம்பி சாட்டை அவர்களுக்கும், எம் இனத்தின் இந்த நடக்கவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களம் காணும் இளம் தம்பி, எம் இனம் போற்றும் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களுக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த மண்ணிற்கு வரலாற்று பெருமைகள் பல உண்டு. ரிக், யசுர், ஜாம, அதர்வன என்ற 4 வேதங்களும் மனித உரிவு கொண்டு இந்த மறைக்காடரை தொழுததாக புராண வரலாற்று கதை உண்டு. இந்த மண்ணிற்கு அப்பரும் திருஞான சம்பந்தரும் பதிகம் எழுதியதாக ஒரு வரலாறு உண்டு. இந்த மண்ணிலே இந்திய நாட்டின் விடுதலைக்கான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இந்த மண் தான். இந்த மண்ணிற்கு வெள்ளைக்காரனை தனி ஒருவனாக எதிர்த்து போரிட்ட ஐயா தியாகி வைரப்பன் பிறந்த மண் என்ற பெருமை உண்டு. இவற்றையெல்லாம் தாண்டி இந்த மண்ணிலே இந்த உலக தமிழரின் ஒப்பற்ற தலைவன் எங்களது மேதகு பிரபாகரன் அவர்கள் நடமாடிய மண் என்ற பெருமையில் எங்களுக்கு உண்டு. எங்கள் அன்பு சொந்தங்களே, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வாழ்வதாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள். திரும்பும் திசையெல்லாம் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், டாக்டர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம், துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் என போராட்டம் என திரும்பும் திசையெல்லாம் போராட்டம். இருந்தாலும் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று. அப்புறம் தலை குனியாது. அறமும் வீரமும் மானமும் உயிரினும் வாழ்ந்த தமிழன். இப்ப போய் பாருங்க, அந்த வீதியிலே இடுப்புல ஒரு புட்டு துணி இல்லாம கிடக்கிறான். ஆனா சொல்றாரு தமிழ்நாடு தலை குனியாது என்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்திலே ஐயா முதலமைச்சர் படத்தை வைத்து செருப்பு மாலை அணிவித்து அவமரியாதை செய்தார்கள். 1000 தான் இருந்தாலும் எனக்கும் ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கும் கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும், கோட்பாட்டிலே முரண்பாடுகள் இருந்தாலும், என் தமிழினத்தின் தலைவன் முதலமைச்சர் ஆவார். அவனை ஒரு கன்னடன் அவமரியாதை செய்கிறான். இங்கு உள்ள ஒரு திமுக காரர்கள் ஒரு கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா? எங்கள் அண்ணன் சீமான் தான். 1000 தான் இருந்தாலும் என் நாட்டின் முதலமைச்சரை நீங்கள் எப்படி அவமானம் செய்ய முடியும் என்று கண்டனத்தை பதிவு செய்தார். இங்கு இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சிறைப்படுத்தி மொட்டையடித்து சிறுநீரை குடிக்க வைத்து அங்கு சிறைச்சாலையில் உள்ள கழிவுகளை அகற்ற வைத்து கொடுமைப்படுத்தி தமிழகத்தை உலகளவிலே கேவலப்படுத்தினார். ஆனாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறார் தமிழ்நாடு தலை குனியாது என்று. என் அன்பான சொந்தங்களே, நான் ஒரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கின்றன. மகளிர் தினத்தன்று ஒரு 7 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது யார் தெரியுமா? ஒரு திமுக இளைஞணி பொறுப்பாளரின் பொறுப்பாளர். அதே போல நாங்குநேரியிலே ஒரு வாரத்திற்கு முன்பு
பட்ட பகலிலே 3 இருசக்கர வாகனத்தில் 9 பேர் சேர்ந்து ரோட்டில் போறவன் வரவன் எல்லாம் வெட்டான். அதுல பாவம் வடநாட்டுக்காரன் ஒருத்தன் உயிரிழந்தான், வாய் பேச முடியாத ஊமை ஒருத்தர் உயிரிழந்தார். இப்படி சட்டம் ஒழுங்கு சந்தி திரிக்கிறது. போதையின் பாதையிலே போகாதீர்கள் என்கிறார்கள். துண்டு சீட்டுன்னு பேச வேண்டாம், ஒரு மேல உள்ளதை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. போதையின் பாதையில் போகாதீர்கள், போற பக்கமெல்லாம் டாஸ்மார்க்கை திறந்து வச்சுட்டு போதையின் பாதையில் போகாதீர்கள், உங்கள் அப்பாவாக சொல்கிறேன் என்றால், ஐயா உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா இல்லையா? நான் போறேன், நான் குடிக்க வேண்டாம் தான் போறேன், போய் இந்த வழியா போகும்போது அந்த பக்கம் ஒரு கடை இந்த பக்கம் ஒரு கடை, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? குடிக்க தான் செய்வேன். இப்படி குடிக்க வச்சு தமிழர்களை குடிகளை கெடுத்த இந்த திமுக ஆட்சி வேண்டுமா? என் அன்பு சொந்தங்களே, சிந்திச்சு பாருங்கள். ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறான், ஒரு நாட்டிலே கொலைகளும் கொள்ளைகளும் கற்பழிப்புகளும் பாலிய வன்கொடுமைகள் நடக்கிறது என்றால் அதற்கு ஆட்சியாளர்களோ அதிகாரிகளோ காரணமில்லை, அந்த அரசை தேர்வு செய்த பொதுமக்களாகிய நீங்கள் தான் காரணம் என்கிறோம். நாம் 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு, அரிசிக்கும் பருப்புக்கும் ஆசைப்பட்டு, 1000க்கும் 500க்கும் ஆசைப்பட்டு வாக்களித்ததனால் தான் இன்று தமிழ்நாடு இன்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறது தண்ணியிலே. அன்பு சொந்தங்களே, திராவிடத்தால் எம்ம அடைந்தோம், திராவிடத்தால் காவிரியின் உரிமை இழந்தோம், திராவிடத்தால் முல்லையாற்றின் உரிமை இழந்தோம், திராவிடத்தால் கச்சத்தீவின் உரிமை இழந்தோம், திராவிடத்தால் மத்திய மாநில பட்டியல் என்ற கல்வியை மத்திய பட்டியலுக்கு போக கண்டோம். அப்படி திராவிடத்தால் இழந்தோம், உயிரை இழந்தோம், உணர்வை இழந்தோம். இன்று நடுரோட்டில் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த திராவிடத்தை தன் தூக்கி கொண்டு ஒருவர் வருகிறார். திராவிடமும் தமிழ் தேசியம் எனது இரு கண்கள் என்கிறார். எப்படி? திராவிடமும் தேசியமும் எனது இரு கண்கள். தமிழ்நாட்டு மக்களை கேட்பதற்கு யாருமே இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்ட நான் வந்து கிழிப்பேன். எங்க நின்ன? ஆந்திர காட்டுக்குள்ளே 20 தமிழர்களை சுட்டுக் கொன்ற போது நீ திரிசாவோடு கூட்டாடி கொண்டிருந்தாய். நடுக்கடலை 850 மீனவனை சுட்டு வீழ்த்திய போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? செல்லட்டு ஆணைய 14 பேரை சுட்டு வீழ்த்திய போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? வேண்டாம், நீ கூடிய கூட்டத்திலே உனக்காக உயிரை விட்ட தமிழர்கள் நண்பர்களே, அதாவது நம்ம தமிழர்கள் வந்து மொழிக்காக உயிரை விட்டுருக்கான், இனத்துக்காக உயிரை விட்டுருக்கான். அதே போல தன் காதலனுக்காக வருவான், காதலிக்க வரும், அதை தனிப்பட்ட விருப்பம், அது உணர்வின் அடிப்படைவது. ஆனா ஒரு மூஞ்சிக்காக 40 பேர் உயிரை விட்டுருக்கான். தமிழ் இனமே உலக நம்ம கேவலப்பட்டு நிற்குது. ஆனா அந்த தமிழ் உனக்காக வந்து உயிரை விட்ட அந்த 41 தமிழருக்கு நீ என்ன செய்தாய்? உடனடியாக ஓடிவிட்டாய். கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் தம்பி சாட்டை அவர்களுக்கு வருக என வரவேற்கிறோம். கேரியரின் உச்சத்தை விட்டு வருகிறேன் என்கிறார். தமிழை சனியன் என்ற ஒரு பெரியாரை, தமிழ் உன் வீட்டு வேலைக்காரியிடம் பேசுவது என்றாலும் ஆங்கிலத்தில் பேசு என்று சொன்ன அந்த பெரியாரை, சிலப்பதிகாரத்தை ஒரு விவசாயி முகன் என்று சொன்ன அந்த பெரியாரை கொள்கை தலைவனாக கொண்ட தம்பி விஜய் அவர்களே, தமிழ்நாடு கஜா புயலிலே தத்தளித்த போது ஹிந்தி நடிகர் ஒபாராய் என்பவர் 1000 வீடுகளை கட்டி கொடுத்தார். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த தமிழ் மண்ணுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நடிகர் சூர்யா 1000க்கும் மேற்பட்டவர்களை படிக்க வைத்திருக்கிறார். நீங்க என்ன செய்தீர்கள்? ஒன்றும் செய்யலை. தமிழ்நாட்டு இளைஞர்களை கவர்ச்சியாலே கலங்கடித்து அவர்களை வீணடித்து இன்று ஒரு தமிழின துரோகத்தை தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஊழலை ஒழிப்பேன் என்கிறீர்கள், ஆனால் உங்கள் படத்துக்கு விற்கப்படும் டிக்கெட்டு 1000 2000. ஊழலை ஒழிப்போம் என்கிறீர்கள், ஊழல் செய்த அந்த செங்கோட்டனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு ஊழலை ஒழிப்பேன் என்கிறீர்கள். அன்பான உறவுகளை இறுதியாக ஒன்று, தேரா மன்னா செப்புவது உடையன் எல்லொரு சிறப்பின் இமை எவர் வியப்ப புல்லறு புங்கன் தீத்தோன் ஒன்றியின் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி ஊனி நெஞ்சுட தான் தன் அரும்பரல் புதவனை ஆழிகள் மடித்தோன்
பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விலங்கு பெருங்குடி மாசத்து வாணிகன் மகனை அங்கி வாழ்தல் வேண்டிய ஊழ்வினை திறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து எங்கள் சிலம்பு பகர்தல் வேண்டி உங்கள் கொலைகளை கொண்ட கோவலனின் மனைவி நான் என்று கண்ணகி ஒரு தன்னந்தனிய பெண்ணாக பாண்டியன் அவையிலே நீதி கேட்டு போராடினாள். அந்த நீதி கேட்டு போராடியின் கண்ணகியின் பரம்பரையில் வந்த என் தாய்க்குலமே, வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தும் கூட, வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்தும் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறி அந்த சிவனை எழுத்து போராடிய நக்கீரனின் பரம்பரையில் வந்த எந்த தந்தை குலமே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிருந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்று இல்லையா என்று பாடிய மகாகவியின் பாரதியின் பாடல்களை ஏற்று வெளிவந்த என் இளைய சமுதாய பிள்ளைகளே, யாருக்கு உங்கள் ஓட்டு? தூத்துக்குடியிலே 14 பேரை துள்ள துடிக்க கொலை செய்த அந்த எடப்பாடியின் இரட்டலைக்கு உங்கள் வாக்கா? இல்லை, அஜித் என்ற ஒரு இளைஞனை அடித்தே கொலை செய்தார்கள் அந்த திமுகவிற்கு உங்கள் ஓட்டா? சிந்தித்து பாருங்கள். நாடு நலம் பெற, நமக்கு ஒரு நல்லாட்சி அமைந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி 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 என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.